அடிக்க ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ரொம்ப அழகாக காட்டி அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத முத்து மீனாவோட நடிப்பு, யதார்த்தமான நடிப்பில் ரொம்ப சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ முத்து மீனா வந்து அண்ணாமலைக்காக அந்த 48 லட்ச ரூபா பணம் கடன் வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் அதை எப்படி கட்டணுங்கிற விஷயமும் ரொம்ப யோசனையோடு அவங்களாம் அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக கூட்டு குடும்பத்தில் நடக்கல ஒரு சிலவங்க வந்து செய்கிற தப்பை வந்து மூடி மறைச்சி இப்படிலாம் பண்ணோம்னா இப்படியெல்லாம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறத டேரக்டர் ரொம்ப அழகாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணால் அதை ஆரம்பத்திலேயே கண்டித்து கரெக்ட் பண்ணல அப்படின்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மனோஜ் பண்ணுற எல்லா தப்புக்கும் விஜயா வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. மனோஜ் வந்து பொறுப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கத்து ரோஹிணியோட பிரச்சனை. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரவி சுருதி ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். பேசினா நிறைய கதையை பற்றி பேசலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா முத்து மீனாவும் இப்போ அந்த பணத்தை எப்படி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளெல்லாம் விற்றுட்டு அந்த கடனில் இருக்கக்கூடிய சுமையை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா அவங்கள்ட்ட இப்போ பணம் வந்துடுது. அதை வச்சு பார்த்து இப்போதைக்கு கடனை கட்டலாம் அப்படின்னும் அடுத்தடுத்து நம்ம என்ன எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து அவர் கார் ஓட்டுறாரு இல்லையா, வேன் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அது சம்மந்தமாக பேசுகிறாங்க. இந்த பக்கத்து மீனா வந்து பூ விற்கிற சம்மந்தமாக ஆர்டர் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. அதோட பார்த்தோம்னா பழைய பூ, மார்க்கெட்டில் மிச்சமாகிற பூ இதெல்லாம் வாங்கி ஊதுபத்தி வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த விஷயம்லாம் இவங்க பேசி அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. முத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் நடிப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய கார்லாம் ஓட்டுறாரு. இடையில தண்ணி மட்டுமே தான் முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் குடிக்கிறாங்க. இடையில ஒரு வடை சாப்பிட்லான்னு போகும்போது கூட அது கூட காசு செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. அது கொஞ்சம் ஓவர் நடிப்பாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மீனா வந்து அந்த இதுக்கு சங்கத்துக்கு தலைவியாக இருக்காங்கல்ல, அதை வச்சு நிறைய ஆர்டர்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசியிருந்தாங்க. அவங்க அரசு விஷயமாக ஒரு பெரிய ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த விஷயத்துக்கு உண்டான விஷயத்தையும் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க குழுவில் இருக்கவங்க அந்த அந்த எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கூட எல்லாம் பேசுகிறாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா வந்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அடுத்து வீட்டில் விஜயா ரொம்ப சோகமாக இப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எல்லா பணமும் நம்மளை விட்டு போகுது, அதாவது வீடெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசனையில் உட்காந்துருக்கும் போது மனோஜ் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற விஷயமா பேசுகிறாங்க. விஜயா என்னமோ இன்றைக்கி தான் கொஞ்சம் கோவப்பட்டு மனோஜ் 2 அடியெல்லாம் போட்டு என்னடா பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கோவமாக பேசுகிறாங்க. மனோஜ் வந்து கொஞ்சம் அப்படியே சோகமாக இருக்காரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பொறுப்பாக இருக்கிறவங்க 2 பேர் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னும் பொறுப்பு இல்லாதவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பொறுப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க. பேசுனா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பேசவே இல்லைல்ல, அந்த கதையெல்லாம் சேர்த்து வச்சு கூட பேசலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அடுத்த வாரத்துக்கான சுவாரஸ்யமான கதையில் என்ன அப்படின்னா முத்து மீனாவும் ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் அந்த சிந்தாமணி கூட இருந்து வந்து அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட பணத்தை கட்டுறாங்க. 48 லட்சத்தில் 10 லட்சம் கொடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வெளியில் போகிறாங்க. அவங்களும் அந்த பணத்தை வாங்கி வச்சு எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குற சிந்தாமணி அவங்க பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இதிலிருந்து தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்களா, ஒரு காலமும் நான் விட மாட்டேன், அடுத்து அவங்கள தெருவுக்கு கொண்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து வழக்கம் போல் பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.